இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். சரின்னு சொல்லி வீட்டுல ஜோம் வயசு வயசு தான் போனேன். எப்படி பிரசங்கம் சொல்ல தெரியாது. ஆனா அந்த இடத்துல என்னன்னா ஒரு தைரியம். இயேசு ஜீவிக்கிறார், ரட்சிக்கிறார், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உடையத்திற்கு வந்தார். எந்த பாவியான புறமே செல்ல மாட்டேன், யோகம் செய்தாலும் ஓகேப்பார் ரட்சிக்கன்னு சொன்னார் சொல்லி வசந்த சொல்லி இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு மகிழ்ச்சி தருகிறார். இயேசு ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன். என்னன்னா புலம்பிட்டு இருக்கீங்க? போனவங்கள நான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். விசேஷமா? ஆமா. என்ன இயேசுநாதனா யாருன்னு எனக்கு சொல்லுங்க. இயேசு யாருன்னு கேட்டா, இயேசு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏ அப்பா, வானம் பூமியும் இயேசுநாதன் படைச்சாரா? ஆமா. சரி, வேற? அதை விட விசேஷமா மனிதனுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமப்பதற்காக மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். ஒரு தெய்வம் சொல்றீங்க, மனுஷனாக இருந்தீங்க. வசனம் சொல்றேன். யோவான் 6:51. எனக்கு யோவான் ஜான்னா அதெல்லாம் தெரியாதுங்க. சரி, சொல்லுங்க. சொல்லட்டுமா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு. அப்பா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்களா? ஆமா, ஜீவ அப்பம்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறாரு. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும்படியாக மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பும்படியாக வந்தார். அவர் தேவாதி தேவன், கடவுள் மனிதனாக வந்தார். அவர் மனிதனா வந்தாங்க. எப்படி வந்தா எனக்கு என்னங்க? எனக்கு வாழ்க்கையில கஷ்டம், கடன் பிரச்சனை ஏறி போச்சு தலைக்கு மேல. உலகத்தில் இருக்கிறத விட சுற்றுக்கெல்லாம் கூட எண்ணம் ஏதாவது வழி இருக்காங்க. நல்ல வழியா சொல்லுங்க தம்பி. உலகத்துல இருக்கிற செத்து போலான்னு சொல்லி நினைச்சா, செத்ததுக்கு அப்புறம் 2 வாழ்க்கை இருக்குது. செத்ததுக்கு அப்புறம் செத்தவன குளிக்கல போறோம். நான் அவரை ஆடிக்கு தோன்றுவாங்க, உள்ள போட்டு மூடி போட்டுருவாங்க. ஆமா, அதுதான் தெரியும். முடிஞ்சு போச்சுங்க, அதுதான் தெரியும். போது நெருப்பு எரிக்கிற ஒரு இடம், அது நித்தியம். அது மரத்துல வருவாங்க, நெருப்பு வச்சு எரிக்கதான் செய்வாங்க. நான் இல்ல, அது ஆத்மா. அதாவது உன்ன மாதிரியே இன்னொரு உயிர் உனக்குள்ள இருக்குது. உனக்குள்ள என்ன இருக்கு? இதே மாதிரி தோற்றம் உள்ள ஆத்மா உனக்குள்ள இருக்கு. ஓஹோ, அப்ப ஆத்மா உள்ள இருக்கு. இது சரீரம். சரீரம், ஆமா. சரீரம் தான் அழிஞ்சு போகும். அப்படியா? ஆமா. இன்னொன்னு வேற 3 சொல்லுவாங்களே, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆமா. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. 3 இருக்கு. ஆமா. ஆத்மா அழிஞ்சே போகல. ஆவி தன்னை தந்த தேவத்திற்கு திரும்பும். ஆவி மட்டும் ஆண்டவர்கிட்ட போயிருது. ஏன்னா அவர்தான் நம்மள படைச்சாருன்னு சொன்னீங்க. வானத்தை பூமி மனுஷன் எல்லாத்தையும் அவர்தான் படைச்சாரு. ஆமா. ஆத்மா இருக்கவும் தெரியாது. இந்த ஆத்மா எங்க போகணும்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல வாழ்வதற்காக, அவரோடு கூட என்றென்றைக்கும் ஜீவிப்பதற்காக அது பரலோகத்திற்கு நிச்சயத்திற்கு செல்ல வேண்டும். பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? கிடைக்குமான போயிடலாமான? 1 லட்சம் ரூபாய் இருக்கேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏசானதே கொடுத்துறேன். தம்பி, நானே வசனத்தையே சொல்றேன். யோவான் 14:6 தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது, சொல்லுங்க. வா, உனக்கு இல்ல. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் சொல்லிட்டாரா? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது, பிதாவையும் பார்க்க முடியாது. ஓஹோ, அப்ப ஏசுநாதர் வழியா? ஏசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. தம்பி, முதலாவது இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வரட்டும். நீ அவருடைய பிள்ளையா மாறு. யோவான் 1:12-13 இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர் பாவத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் உள்ளத்துல ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ அவரோட பிள்ளை. அதுக்கப்புறம் கேளு உனக்கு என்ன வேணுங்கிறத. நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, அவர்தான் தேவன் நம்புறேன். சரி,
அது மட்டும் இல்ல ஆ. செத்து போனா ஆமா. பரலோக சொர்க்கத்துக்கு போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா போயிடலாமா? 1 யோவான் 2:25 ஆ. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் சொல்லியிருக்காரு. என்ன கரெக்டான நேரத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்துருக்காருங்க. ஆமா நான் செத்து போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேற்று செத்து போயிருந்தா கூட ஆமா. நிறைவேற்றிட்டு தான் போவேன். அப்படியா? பாவம் மன்னிக்கிறீங்கள? ஆமா பாவடிக்கு பாவம் மன்னிச்சாதானே ஏசுநாதத்தை போக முடியும் சொன்னீங்க. ஆமா நான் தவறே செய்ய மாட்டேங்க. கண்டிப்பா. பாவம் செஞ்சாலும் ஏசப்பா பாத்துல போய் விழுந்து ஏசப்பா ஆமா என் அக்கிரமத்தை பாவத்துல மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி பேசுவானே. ஆமா. அப்ப எப்ப கேட்டாலும் பல்லத்துக்கு போகலான்னு சொல்றீங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இருக்கா? இயேசு கிறிஸ்து எப்பனாலும் இந்த உலகத்துக்கு வரலாம். அது பைபிள் எழுதியிருக்கானே. லைஃப் எழுதிக்கல, என்ன எழுதி? இன்னைக்கு சீக்கிரமா வருகிறேன் இருக்கு. சீக்கிரமா என்ன போட்டிருக்கா? ஆமா சீக்கிரமா அப்ப 4 நாள் வந்துருவாருல. என்னைக்கு வருவாருன்னு இல்ல, ஆனா நிறைய அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கே வருது. அடையாளம் நிறைய முடிவுதான் வருவாரு. நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது எப்போ வேணாலும் வரலாம். ஓஹோ. நாளைக்கு வரலாம், இன்னைக்கு வரலாம், இப்பவே வரலாம், கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல வரலாம். என்ன ஆமா நீ சொல்றதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. கரெக்டான நேரத்துல வந்து ஏசப்பா பத்தி நல்லா சொல்லி கொடுத்தீங்கண்ணே. நான் பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாரு. மன்னிச்சிட்டாரா? சந்தோஷம் இருக்குண்ணே. அந்த சந்தோஷம் வீதியில ஆமா. பாட்டு அப்படியே உள்ள சொல்லி கொஞ்சம் 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 வருதுண்ணே. வருகிறா சின்ன வயசுல ஆமா அந்த சட்டம் ஒரு பாட்டு பண்ணாங்க. சரி ஞாபகத்துக்கு வந்துட்டு அந்த பாட்டை படிக்கணுமே. பாடிடுவோம், சேர்ந்து பாடுவோம்ண்ணே. சேர்ந்து பாடுவோனே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுகிறேன். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுகிறேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். அப்படிதான், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லி பிரசங்கம் இப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வந்தது. அடிக்கடி நான் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணுவேன். இப்படியே ஊழியம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு வைராக்கியம் நிற்கும்படி வச்சிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை, ஆண்டவருக்கு தூரம் போற அளவுக்கு பிரச்சனை, பாவங்கள்லாம் வரும். ஆனாலும் ஆர்டர் விட மாட்டேன். ஏன்னா நமக்கு வழி யாரு? பேசிருச்சுனா அவர் இல்லாம பாவங்களுக்கு விடுதலை கிடையாது. அவர் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால சின்ன சின்ன தப்பு செஞ்சிருவான்னு சொன்னாங்க. யாரையா எடுத்து பேசுவேன், அது உனக்கு வந்து பேசுறது தப்பு, அடுத்த மன்னிப்பு வருவேன். இப்படி பல தப்பு தவறு செஞ்சா கூட ஆர்டர் நான் கைவிடலை. இன்னைக்கு வரைக்கும் அதிகாலை ஜபிக்கிற ஒரு நல்ல பணத்தை ஏற்படுத்திருக்காரு. ஏன்னா அதிகாலையில் எனக்கு தெரிவிக்கிறேன் கண்டடைவான்னு சொன்னாரு. அதிகாலையில் எழும்பி 3 நாள் எப்போ ஆண்டு எடுத்து விடுறாரு. ஆனால் தான் முதல்ல வச்சேன். இப்போ அலாம்லாம் வைக்கிறது இல்லை. ஆண்டு எடுத்து விடுற நேரம் எழும்பி டிரைவர் வாசித்து பாட்டு பாடி கைத்தறி பாட்டு போடுவேன். பாடி ஜோம் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறேன். கத்திரனா அற்புதமாக நடத்தி வர்றாரு, ஊழியத்தில் பயன்படுத்துறாரு. ஒரு டிவி கொடுத்தாரு. இந்த டிவி மூலமா டிவி அறிவிப்போம். யார் எந்த தேவனை கொடுத்தாலும் இந்த டிவியை கொண்டு போய் டிவியில் பாடல் போடுவோம். இன்னொன்று வந்து ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்துருந்தாரு. சின்ன பிள்ளைங்க பாட்டு இருக்கிறது நிறைய பாடல்கள் சின்ன பிள்ளைங்க பாட்டு இருக்கேன். அது ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா ஆற்றுல போய் மிங்கி குடித்தேன், அதுக்கு போயிடுச்சு பாவம் போகலை. சோப்பு போட்டு தேய்ச்சி குடித்தேன், சோப்பு கரைஞ்சிச்சு பாவம் கரையலை. சேமிச்சு வைக்க தலையில் தடவை குடித்தேன், தலைமுடி குறைஞ்சிட்டு பாவம் குறையலை. சிறுவையில் ஏற்று சிந்தி நிறுத்தம் பாவத்தை கருவிச்சு நம்ம பரிசுத்தமாக தெரியும் ஒரு பாட்டு. நிறைய பேருக்கு நிறைய பாடல்கள்லாம் ஆனந்தி கொடுப்பாங்க, அனந்தி கொடுப்பாங்க. எப்படியாவது இயேசு நாமத்தை மையப்படுத்தணும். இந்த பாட்டுல வசனம் இருக்கும், இல்லைன்னா இயேசுக்கு நாமம் இருக்காங்க. பாட்டு பெர்ஃபார்மன்ஸ் எழுதி எவ்வளோ ஃபேமஸ் உலக லெவலில் போகிற மாதிரி இந்த பாட்டு எழுதி யூடியூப்ல ஒரு ஏஜ் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது 1-2 வருஷம் ஆயிட்டு. அந்த பாட்டு போடுறது கிட்டத்தட்ட 39 சாங்ஸ் போட்டிருக்கேன். இப்போ திருப்பி புது பாடல் எழுதியிருக்கேன். மியூசிக் மட்டும் கம்போஸ் பண்ண கொடுத்து வாங்கிட்டு கேமரா ஏன்டே கேமரா இருக்குது, ஒரு கேமரா அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் எடிட் பண்ணி லேப்டாப் இருக்குது. ஆண்ட்ராய்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாரு. லேப்டாப்பில் போட்டு எடிட் பண்ணி வீடியோவாக்கி யூடியூப்பில் போடுவேன்.
இன்னைக்கு ஆண்டு உங்களை கொண்டு வந்தாரு, இந்த சாட்சியை சொல்லி செஞ்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.